அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மன தூய்மையே மகத்துவமானது, கண்ணனே கண்கண்ட சாட்சி. பாரத போர் முடிந்தது. பீமனின் கதையினால் அடிபட்டு துரியோதனன் கூற்றுயிராக கிடந்தான். அகிலமெல்லாம் ஆணை செலுத்திய அரசன் அனாதையாக கிடக்க கண்ட அஸ்வத்தாமன் மனம் கொதித்தது. உன்னை அழித்தவர்களை இன்று இரவுக்குள் வேரோடு அழித்து அவர்கள் தலையை உன் காலடியில் காணிக்கையாக வைக்கிறேன் என்று சபதம் செய்தான் அஸ்வத்தாமன். இதனை அறிந்த கண்ணன் பாசறையில் இருந்த பாண்டவர்களை வேறிடத்துக்கு அழைத்து சென்று விட்டான். பாண்டவர்களை கொல்ல பாசறையுள் புகுந்த அஸ்வத்தாமன் பாஞ்சாலியின் புதல்வர்களை பாண்டவர் என கருதி அவர்கள் தலையை அறுத்து விட்டான். போரில் வெற்றி பெற்றும் தங்களுக்கு பின் நாட்டை ஆள்வதற்கு இருந்த வாரிசுகளும் இருந்துவிட்டனரே என்று தர்மர் கவலையுற்றார். அபிமன்யுவின் மனைவி உத்தரை கருவுற்றிருந்தாள். அவள் நல்ல முறையில் குழந்தை பெற்றால் வாரிசு இல்லை என்ற கவலை தீரும் என நம்பினார் தர்மர். இதை அறிந்த அஸ்வத்தாமன் தன் சபதப்படி உத்தரையின் கருவையும் அழிப்பதற்கு பிரம்மாஸ்திரத்தை அம்பாக ஏவினான். கண்ணன் கருணையால் உத்தரையின் கரு காக்கப்பட்டது. ஆயினும் அந்த அம்பு கருவில் உள்ள சிசுவை கருகச் செய்துவிட்டது. உரிய காலத்தில் உத்தரை குழந்தை பெற்றால் குழந்தை இறந்தே பிறந்தது. கரிக்கட்டை தான் பிறந்தது. உத்தரையின் கருவும் அழிந்தது. இதை கண்ட பாண்டவர் கதறி அழுதனர். குழந்தை உயிர் பெற்றுவிடும் என்று கண்ணன் ஆறுதல் கூறினான். கரிக்கட்டை உயிர் பெறப்போகும் அதிசயத்தை காண பராசர், வியாசர் முதலிய முனிவர்களும் மற்றும் பலரும் திரண்டனர். பிரம்மச்சரிய விரதத்தை சிறிதும் நழுவாமல் கடைபிடித்தவர் யாராவது தொட்டால் கரிக்கட்டை உயிர் பெறும் என்று கண்ணன் கூறினான். பிரம்மச்சரிய விரதத்தில் தங்களை விஞ்சியவர் யாரும் இருக்க இயலாது என்று இருமாந்திருந்த முனிவர் பலரும் ஒவ்வொருவராக கரிக்கட்டையை தொட்டனர். ஆனால் குழந்தை உயிர் பெறவில்லை. கண்ணன் கூறியது விளையாட்டு பேச்சு. இவ்வளவு பெரிய மகாத்மாக்கள் தொட்டும் குழந்தை உயிர் பெறவில்லையே என்று பலரும் எண்ணினர். நான் அக்கரிக்கட்டையை தொடுகின்றேன், ஒருவேளை குழந்தை உயிர் பெற்றாலும் பெறலாம் என்று கண்ணன் கூறினான். கண்ணன் பேச்சை கேட்டு முனிவர் அனைவரும் சிரித்தனர். கண்ணா, நாங்கள் நெடுங்காலம் காட்டிலே தவம் செய்தவர்கள், பந்த பாசங்களை விட்டவர்கள், பிரம்மச்சரியத்தை உயிரினும் மேலாக மதித்தவர்கள். நாங்கள் தொட்டே உயிர் வராத போது நீ தொட்டால் உயிர் பெறுமா? உனக்கு 8 பட்டத்து அரசிகள், 16,000 ஆயர் மங்கையுடன் ராசக்கிரீடை செய்தவன். உன் வாழ்வில் ஒழுக்கத்தை சிறிதேனும் கடைபிடித்தது உண்டா என்று கண்ணனை ஏளனம் செய்தனர். நான் தொடுவதால் ஒருவருக்கும் நஷ்டமில்லையே என்று கூறிக்கொண்டே கண்ணன் கரிக்கட்டையை தொட்டான். என்ன வியப்பு! கரிக்கட்டை குழந்தையாகி அழுதது. இதை கண்ட பாண்டவர்கள் பரவசமடைந்து பரந்தாமனை பாராட்டினர். முனிவர்கள் நாணத்தால் தலை குனிந்தனர். முனிவர்களின் ஐயத்தை போக்குவதற்காக கண்ணன் சொன்னான், முனி சிரேஷ்டர்களே, நீங்கள் தவத்தால் சிறந்தவர்கள்தாம். பிரம்மச்சரியத்தை கடுமையாக கடைபிடித்ததும் உண்மையே. ஆனால் உங்கள் உள்மனம் சில சமயங்களில் காமத்தால் பேதலித்து உள்ளத்தால் பொய்த்து ஒழுகினீர்கள். நான் 10,000 ஆயர் மங்கையரோடு உறவாடியது உண்மை. உலகோர் கண்ணுக்கு நான் போக புருஷனாக தோன்றினாலும் என் மனம் மாசற்று விளங்கியது. இக்கரிக்கட்டை உயிர் பெற்றதே அதற்கு சான்று என்று விளக்கினான் கண்ணன். நான் பகவத்கீதையில் உயர்நிலையை அடைய விரும்பும் உத்தமன் உலக போகத்தில் ஈடுபட நேர்ந்தாலும் தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாமல் இருப்பது போல் பற்றற்று பந்தப்படாமல் இருக்க வேண்டும் என்றேன். சொன்னது மட்டுமல்ல, சொன்னபடி வாழ்ந்தேன் என்று கண்ணன் திருவாய் மலர்ந்தமை கேட்ட அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். ஒருவனுக்கு எல்லா தூய்மையை விட மன தூய்மை இருப்பின் அது வாய்மை, சத்தியம், நேர்மை என்று அனைத்தையும் நல்கும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.